நவோதய பள்ளிகள் குறித்த ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கிறது. அதாவது தமிழ்நாட்டில் மாணவர்கள் கிடைக்கும் கல்வியை நீங்க ஏன் தடுக்கிறீர்கள்? எல்லா ஸ்டேட்லயும் நவோதய பள்ளிகள் இருக்கு தமிழ்நாட்டை தவிர. உங்களை லேண்ட் அலோகேஷனுக்கு இடம் மட்டும் தானே பார்த்து சொல்றோம். நீங்க ஏன் தடுக்கிறீங்கன்னு ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். தமிழகத்துல புதிதாக அமைந்துள்ள தாவேகா அரசோட நிலைப்பாடு இந்த விவகாரத்தில் என்ன என்றும் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஒரு 3 வாரத்துல பதில் சொல்ல சொல்லி நோட்டீஸும் அனுப்பியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். இதற்கு பிறகாவது திராவிட மாடல்லையே ஆட்சியை தொடரக்கூடிய தாவேகா என்ன செய்யுதுங்கிற பார்க்கணும். ஏன்னா தாவேகா ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கு, கொள்கை அடிப்படையில் எங்களுக்கு பாஜக தான் எதிரி, திராவிட மாடல் அரசு நடத்திய திமுகவுக்கு எங்களுக்கும் அரசியல் எதிரி தான் இருக்காங்களே தவிர ஐடியாலஜிக்கலா எங்களுக்கு எந்த டிஃபரன்ஸும் இல்லைன்னு திரு விஜய் அவர்கள், திரு நிர்மல்குமார் அவர்கள், திரு ஆதவர்ஜுனா அவர்கள்னு பல அமைச்சர் பெருமக்கள் பல முறை சொல்லிட்டாங்க. சோ அதே மாதிரிதான் தொடர போறாங்களான்னு கேள்வி எழுப்புது. முக்கியமான கேள்வி உச்சநீதிமன்ற எழுப்பியிருக்கு. இதற்கு பிறகாவது இவர் விழித்துக் கொள்கிறார்களான்னு பார்க்க வேண்டியிருக்கு. என்ன முக்கியமான பிரச்சனை? 28 மாநிலம் இந்தியாவில் இருக்கு. இதுல 27 மாநிலத்துல இந்த நவோதயா பள்ளிக்கூடங்கள் இருக்கு. 8 யூனியன் டெரிட்டரி 8லயுமே இருக்குது. ஜம்மு காஷ்மீர், வெஸ்ட் பெங்கால், நார்த் ஈஸ்ட், ரொம்ப பிறகு இந்தியாவோட இணைந்த சிக்கிம் உட்பட இது எல்லாமே யார் யாரெல்லாம் சண்டை பிடிப்பாங்க, யார் யாரெல்லாம் மண்டை உடைப்பாங்க, யார் யாரெல்லாம் எங்களுக்குன்னு ஒரு தனி கேரக்டர் இருக்குன்னு சொல்றாங்க, யார் யாரெல்லாம் எங்களுடைய மொழி மத்த இதோட வசந்தது, யார் யாரெல்லாம் ஹிந்தியை ஏற்க மாட்டோம், இப்படி எவ்வளவு டிஸ்பியூட்ஸ் இருக்குதோ அத்தனை பேரும் ஏத்திருக்கிறாங்க. நீங்க தமிழ்நாட்டோட மொழி பிரச்சனையில வெஸ்ட் பெங்கால் குறைந்தது இல்ல. நார்த் ஈஸ்ட் ஐடியாலஜிக்கலாவே நிறைய டிஃபரன்ஸ் பண்ணிட்டு நீங்க எல்லாம் இந்தியால இருந்து வரீங்களான்னு கேட்கற அளவுக்கு போயிட்டு இருக்கு. மணிப்பூர்ல அவ்வளவு பஞ்சாயத்து போயிட்டு நம்ம பாக்குறோம். இது மாதிரி எல்லா காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லயுமே இந்த நவோதயா பள்ளிக்கூடம் இருக்கு, தமிழ்நாடு தவிர. ரெண்டாவது முக்கியமான விஷயம் இந்த நவோதயாவை ஆரம்பிச்சது காங்கிரஸ் கவர்மெண்ட். திரு ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருக்கும்போது ஜவஹர்லால் நேரு பேர்ல ஜவஹர் நவோதயா தான் இந்த பள்ளிக்கூடத்துடைய பேரு, JNS தான் இந்த பள்ளிக்கூடத்துடைய பேரு. சோ இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி கூட்டல் இருக்கிறதுனால கர்நாடகால ஆட்சியில் இருக்க, இங்க கேரளால ஆட்சியில் இருக்க, பல மாநிலங்கள் ஆட்சியில் இருக்க எல்லா இடத்துலயுமே இந்த நவோதயா பள்ளிகள் இருக்குது. அப்படிங்கிறனால தமிழ்நாட்டிலையும் கொண்டு தப்பு இல்லைங்கிறத வாய் திறக்கணும் திரு மாணிக் தாக்கூர் மாநில தலைவர் அவர்கள். அவர் சொல்லித்தீங்கன்னா காங்கிரஸ் ஆளக்கூடிய எல்லா மாநிலங்களும் இருக்குது, ஜவஹர் அப்படின்னு நேரு அவர்களுடைய பேருக்கு இன்னொரு மாண்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது முக்கியமான விஷயம், இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு என்ன நடக்கும் அப்படின்னா, தமிழ்நாடு முழுக்க 38 மாவட்டங்கள் இருக்கு. 38 மாவட்டத்துக்கும் ஒரு பள்ளிக்கூடம் திறப்பாங்க அட்லீஸ்ட் மத்திய அரசு. அப்ப 38 மாவட்டங்கள் தந்தாங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு சாதாரணமா ஒரு 1000 மாணவர்கள் சேர்க்கிறான்னு வச்சுக்கோ, இன்னும் ஆவரேஜ் சேர்க்கிறாங்கன்னா 38,000 மாணவர்கள் பலனடைவார்கள். இதுல என்ன அட்வான்டேஜ்? ஒன்னு கோயட், ஆண் பெண் ரெண்டுமே, பசங்க பிள்ளைங்க 2 பேருமே படிக்கலாம். 100% ஃப்ரீ, 10 பைசா செலவு கிடையாது. மொத்தமா ஏதோ 600 ரூபாயோ 1500 ரூபாய் வாங்குறாங்க. அது மாசத்துக்கு. அது மேல் படிப்பு மட்டும் 11th 12th மட்டும் தான் வாங்குறாங்க. வேற எல்லாருக்கும் 100% ஃப்ரீ. தங்குமிடம், உண்டு உறைவிட பள்ளிகள், தங்குமிடம் ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, டெக்ஸ்ட் புக்ஸ் ஃப்ரீ, எதுக்குமே காஸ்ட் கிடையாது, எல்லாமே 100% ஃப்ரீ. அப்ப ஏழை மாணவர்கள், தனியார் பள்ளிகள்ல தரமான கல்விக்காக பணம் செலவழிக்க முடியாதவர்கள் அத்தனை பேருக்குமே எவ்வளவு பெரிய வரப்பிரசாதம். அட்லீஸ்ட் 38,000 பேருக்கு ஒரு பைசா செலவு கிடையாம கொடுக்குது. இது சரி, மாநில அரசுக்கு ஒரு செலவு வந்துருமா? மாநில அரசுக்கு 10 பைசா செலவு கிடையாது, ஃபுல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபண்டட். மத்திய அரசு முழுக்க நிதி கொடுத்துரு, ஒரு பைசா ஸ்டேட் பேங்க் கொடுக்கல, இடத்தை மட்டும் காட்டு, அங்க பள்ளிக்கூடம் நடத்திக்கப்பா அப்படின்னு இடத்தை மட்டும் காட்டினா போதும். அப்ப இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கும் போது ஹிந்தி அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டி சொல்றாங்க. இதுல மனசாட்சி கொண்ட தமிழ்நாட்டுடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அண்ட் முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட அத்தனை அமைச்சர் பெருமக்களும் சொல்லணும். அதுல மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் என்னன்னு கேட்கணும். மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் மதர் டங் ஆர் ரீஜனல் லாங்குவேஜ். தமிழ்நாட்டில் மதர் டங் எதை சொல்வீங்க? தமிழ். ரீஜனல் லாங்குவேஜ் எதை சொல்வீங்க? தமிழ். அப்ப தமிழ்நாட்டில் தமிழ் வழியில மீடியம், தமிழ் பாடம் இல்ல, தமிழ் ஒரு பாடம் இல்ல, தமிழ் வழியில மீடியமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல 8th வரைக்கும் அந்த ஸ்கூலை கொண்டு வர மாட்டேன்னு சொல்லி சொன்னா முதலமைச்சர் சொல்லட்டும், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சொல்லட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான CBSE பள்ளிக்கூடங்கள்ல சென்ட்ரல் போர்டு தான், நவோதயாவும் சென்ட்ரல் போர்டு தான், CBSE ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல் சென்ட்ரல் போர்டு தான். இங்க கூட CBSE போர்டு ஸ்கூல்ஸ்ல தமிழ் வழியில நடத்துறாங்களான்னு சொல்லணும். புரியுங்களா? அப்ப CBSE ஸ்கூலுக்கு நாள்தோறும் அனுமதி அளிக்கக்கூடிய தமிழக அரசு, மத்திய அரசுடைய CBSE ஸ்கூலுக்கு, தமிழ் வழியில் பாடம் நடத்தக்கூடிய CBSE ஸ்கூலுக்கு ஹிந்தி ஒரு மீடியமா கொண்டு வர்றாங்கிற ஒரு காரணத்தை சொல்லிட்டு எவ்வளவு நாளைக்கு இதை ஏமாத்த போறாங்க? மக்களுக்கு இதுல யாருக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது? ஏழைகளுக்கு. அவங்க ஒரு பெரிய நிறுவனங்கள்ல, கல்வி நிறுவனம் சேர்க்க முடியாத வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு தமிழ்நாடு முழுக்க குறைஞ்சபட்சம் 38,000 பேருக்கு கிடைக்க போகுது.
அப்ப இந்த வாய்ப்பை தடுக்கிறதுக்கு மொழி வச்சு காரணங்க. அப்ப நான் ஏற்கனவே நேற்று முன்னாடி பல நாள் கேட்டுருக்கோம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள்ல திமுக நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள, அதிமுக நடத்தக்கூடிய பள்ளிக்கூடம், ஏன் தாவைக்காவினரே நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள், திரு அண்ணாமலை அவர்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணி கொடுத்தாரு. திரு விஜய் அவர்களுக்கே சொந்தமா ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, அவங்க ட்ரஸ்டுக்கே சொந்தமா. அந்த பள்ளிக்கூடத்துல ஹிந்தி இல்லைன்னு சொல்லணும். தமிழ்நாட்டுல எந்த சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துல ஹிந்தி இல்லைன்னு சொல்லணும். சோ அப்ப எல்லா இடங்களையும் ஹிந்தி இருக்குது. அப்ப அந்த காரணத்துக்காக நவோதயா அனுமதிக்க மாட்டேங்கிற நியாயம் இல்ல. தமிழ்நாட்டு சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் மீடியமா இல்ல, நவோதயா சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்துல தமிழ் தான் மீடியமா இருக்க போது, இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கும் போது அது அனுமதிக்காமல் இருப்பது மத்திய அரசுக்கு எதிர்ப்பு இல்ல, தமிழர்களுக்கு எதிரான ஒரு செயல். இத தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி எடுத்து, காங்கிரஸ் கட்சி ஜவஹர் பேர்ல இருக்கிறதுனால முன்னிறுத்தி போராடணும், பாஜக தேசியம் பேசக்கூடிய கட்சிகளால போராடணும். ரெண்டு பேரும் வாய் மூடி நிக்கிறாங்க. அதனால திராவிடம் முன்னாடி நின்று வெற்று அரசியல் பண்ணிட்டு இருக்கு.